வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் குரூப் ஒரு லிங்க்கை வரேன். நீங்கள் டச் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. உங்களோட கருத்து சந்தேகம் எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்டோவில் வந்து நான் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஃபிட் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஃபிட் பண்ணியிருந்தது தான், அது பார்த்திங்கன்னா சரியில்லை. அதனால் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி அதை ஃபிட் பண்ண போகிறேன். இது நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன், நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க. இது எனக்கு இந்த இது போதும், அதனால தான் நானே நார்மலாக இருந்தால் போதுன்ட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நண்பரோட ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவர் அந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 4000க்கு மேலே செலவு பண்ணணும்னு சொன்னார். அதனால தான் சொல்கிறேன். அதாவது இந்த சிஸ்டத்துக்கு எப்படி நம்ம பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு நான் அதையும் சொல்கிறேன். அதுமாரி ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பழசு தான். என்னாச்சுன்னா நான் வந்து லோக்கலில் தான் வாங்கினேன், இந்த பாக்ஸை வாங்கினேன். அந்த பாக்ஸ் என்னாச்சுன்னா உள்ள ஒயரு எல்லாமே வீக்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் மழை தண்ணி பட்டு எல்லாம் வீணாக போய்ட்டு, அதனால் நான் என்ன பண்ணேன்னா கடையில் லோக்கலில் கொடுத்து இந்த போர்டு எல்லாமே நான் புதுசாகவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒயரே பாருங்கள் எவ்வளோ ஹெவியான ஒயர் போட்டிருக்கேன். முன்னாடி சும்மா நைஸான ஒயர் போட்டிருந்தாங்க, அது சும்மா லேசாக தெரியாமல் ஒயர் போட்டோட அறுந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஹெவியான ஒயர் போட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். நீங்களும் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஃபிட் பண்ணணுன்னா தயவு செஞ்சு லோக்கலில் இருக்க கடையில் வாங்காதீங்க. ஒரு 200-300 அதிகமாக போனாலும் நீங்கள் அந்த கடையில் செஞ்சு விற்பாங்கள்ல, நம்ம சொன்னோன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க எதுக்கு தேவையோ அந்தமாரி. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 அவுட் மாரி இருந்துச்சு. நான் அது என்ன பண்ணேன்னா எனக்கு ஒரு அவுட் போதும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். சப்வூஃபர் பாக்ஸு, அதுலேயே சில்லிங்கு அந்த ஜெல்னு சத்தம்ல அந்த இதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சப்ளை எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயரும் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகிற ஒயரு. இதில் வந்து இது பாசிட்டிவ், நீல கலர் டேப் போட்டிருக்கல, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அவ்வளோதான், வேறு எந்த கனெக்ஷனும் கிடையாது. இதுக்கு சப்ளை எங்கேருந்து எடுக்கணும்னு பார்க்கலாம். ஏன்னா இதான் பார்த்திங்கன்னா சாவி போடுறது. நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா அபே ஆட்டோ. இதில் பார்த்திங்கன்னா இந்த சாவி இதிலே ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ் லைனு. நெகட்டிவ் வந்து நம்ம பாடியில் எடுத்துக்கணும். அது பாடியில் எந்த இடத்துலனாலும் எடுத்துக்கலாம், பைக்கு எல்லாத்துலேயுமே சேம் தான். பாசிட்டிவ் லைன் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் லைன் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா சாவியை போட்டால் தான் இதுக்கு சப்ளை வரும். நான் ஏற்கனவே நறுக்கிட்டேன், இதில் ஒரு சாக்கெட் மாதிரி இருக்கும், அது எனக்கு தேவையில்லை, நான் டைரெக்டாக டேப் ரோல் போட்டு சுற்றிக்கிறேன்றதுனால அது எனக்கு வேண்டியதுன்னு நான் இப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபிட் பண்ண போகிறேன், அது எப்படின்னு காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா இதுவும் இந்த ஒயர் வந்து இப்போ பாடியில் சாவி போட்டிருக்கும்போது டச் ஆச்சுன்னா ஸ்பார்க் வரும், அதையும் செக் பண்ணிக்கணும். அதனால் வந்து இந்த இடத்த வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். அதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதாவது செட்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ். அது பார்த்திங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் கனெக்ஷன் தான் வரும். இதை வந்து இதில் இப்படி முறிக்கிடணும். இதை வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க. ஏன்னா வந்து செட்லேயும் வந்து இந்த நெகட்டிவ் கனெக்ஷனும் இதுவும் ஒன்றா டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுமாரி வேறு என்ன யூஸ் பண்ணிக்கணும், இன்னொரு சேஃப்டிக்கு நான் அப்படியும் இந்த டேப் ரோல் போட்டு சுற்றிட்டு அதில் வந்து இந்த ஹீட்டிங் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க ஒன்று. இந்த ஸ்லீவை வந்து உள்ளே போட்டு அது மேலே, அதாவது டேப் போட்டு அது மேலே இந்த ஸ்லீவ் போட்டிங்கன்னா மழை தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருப்பில் காட்டினீங்கன்னா இது வந்து உருகி இதாகிடும். அதுமாரி தான் ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காட்டுறேன். ஒரு விஷயம், இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த சுவிட்சை போட்டு எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட் பண்ண போகிறோம். அதையும் அப்படின்ட்டு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து இப்படி கனெக்ஷன் கொடுத்துருங்க. நெகட்டிவ் லைனை வந்து இந்த வைப்பர் மோட்டாரில் கூட நீங்கள் வந்து இந்த நெகட்டிவை கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நெகட்டிவ் வந்து பாடியில் எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் நெகட்டிவ் வந்து பிரச்சனை கிடையாது, பாடியில் கொடுத்துக்கலாம். பாசிட்டிவ் மட்டும் இதில் கரெக்டாக வச்சு இது பண்ணி கொடுத்துருங்க. நான் அதை எப்படி கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் டேப் ரோலும் போட்டு அது மேலே இந்த ஹீட்டிங் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க இது பேர். இது என்ன பண்ணால் நம்ம நெருப்பு வச்சு காட்டும் போது என்ன ஆகுனா இது அப்படியே சுருங்கிக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று வந்து செட்டுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சுக்கு கொடுத்துருக்கேன். தர்கா சுவிட்சுக்கு அந்த சுவிட்சுக்கு கொடுத்து இதுலேயே நான் எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட் பண்ண போகிறேன். இதை போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் இதாகும். இது பார்த்திங்கன்னா நான் டேஷ்போர்ட், அது சரி, இது லைட்டு பேசஞ்சர் லைட்டுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உருக்கிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உருக்கியாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. நம்ம இதில் வந்து 2 இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா ஒன்று டேப் ரோலும் போட்டு இப்போ இதுவும் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஒயர் ஹெவியான ஒயர் கொடுத்துருக்கோமா, இப்போ பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது நெகட்டிவ் லைனு, இதை நம்ம இதில் கொடுத்தா கூட அதுக்கு செட்டு ஆன் ஆகிடும். அதை ஆன் பண்ணிட்டு நான் காட்டுறேன் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு. அதுமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ இந்த செட்டு இருந்தாலும் நீங்களாக செஞ்சு வாங்குங்க.
லோக்கலில் கடையில் கேட்டிங்கன்னா கூட அவங்க நல்ல தரமான பொருளை யூஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. அந்தமாரி வாங்கிங்க. நீங்கள் ரெடிமேடாக ரெடி பண்ணியிருக்க பாருங்கள், அதுமாரி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அதுமாரி வாங்கிட்டு தான் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் வந்து நீங்களாக செஞ்சு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழசு தான். நான் உள்ள ஒயர் எல்லாமே புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன். போர்டெலாம் புதுசு. இப்போ ஸ்பீக்கரை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணுறது 8 இன்ச்சு ஸ்பீக்கர். இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து கடையில் வாங்கின பாக்ஸ் மட்டும். ஸ்பீக்கர் வந்து என்கிட்ட பழசு இருந்துச்சு. இந்த பழைய காலத்து ரேடியோவில் உள்ள ஸ்பீக்கர் நல்லா எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்கும். சில்லிங் நான் அங்கிட்டால ஃபிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அவுட்டு தான். இதுமாரி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுமாதிரி பண்ணிங்க. நம்ம குரூப்பில் இருக்க நம்பர்களை பார்த்தேன் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. உங்கள் ஆட்டோவில் உள்ளதெல்லாம் பார்த்தேன். இது எனக்கு போதும், அதனால நான் இப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன். வாங்க நான் செட்டை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சாவி போட்டால் தான் இந்த செட்டுக்கு சப்ளை வரும். இப்போ ஆன் பண்ணிங்கன்னா இப்போ ஆன் ஆகிடுச்சு. Play by TF card. பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. காப்பிரைட் விழுந்துடும், அதனால் இது பண்ணிட்டேன். இது பேஸுக்கு, இது பேலன்ஸ். அவ்வளோதான். இது சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குது. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். இல்லை பெரிய லெவலெலாம் நான் பண்ணல. எனக்கு இது போதும், அதனால தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.